இனி நீங்க ஒரு இடத்துல வேலை செய்றீங்க, உண்மையா வேலை செய்றீங்களா? உங்க எஜமான்களுக்கு உண்மையா இருக்கிறீங்களா? நேர்மையா இருக்கிறீங்களா? நீங்க சொல்றீங்க எனக்கு என்ன ப்ரொமோஷன் கொடுக்க மாட்டான், உயர்வு கொடுக்க மாட்டான் அப்படின்ட்டு. அவன் கொடுக்கறனோ கர்த்தர் கொடுக்கிறதுக்கு இருக்கிறார். ஆனா நீங்க உண்மையா இருக்கிறீங்களா? வேலை இத்தனை மணி கரெக்டா போயிடுறீங்களா? இதெல்லாம் ஆண்டு கணக்கு எடுப்பார் தெரியுமா? நீங்க கேட்பீங்க இதுக்கு ஆண்டுக்கு சம்மந்தமே கிடையாது, அது சில பேர் அது வேலை இது ஊழியம். வேலையே நீ ஊழியம் மாதிரி தான் செஞ்சு ஆகணும். ஏன்னா அங்க எஜமான் உனக்குள்ள இயேசுவை பார்க்கறாங்க. Your earthly masters are looking at the Christ who lives in you. அவரை எப்படி காமிக்கிறீங்க, எப்படி வெளிப்படுத்துகிறீங்க? எத்தனை மணிக்கு வேலைக்கு போகணும், எத்தனை மணிக்கு போறீங்க, எத்தனை மணிக்கு வெளியாகணும், எத்தனை மணிக்கு வெளியாகிறீங்க, எத்தனை மணிக்கு ஒழுங்கு ஸ்கேன் பண்ணி போடணும், நீங்க யாரை வச்சு ஸ்கேன் பண்ணி ஒழுங்கு போடுறீங்க? அங்க இருக்கிற பேனு பேப்பர் ஏஃபோர் பேப்பர் எல்லாம் காணா போகுது. ஏன் காணா போகுது? உங்களுக்கே பதில் தெரியும். இல்ல பாஸ்டர் நான் சர்ச்சில் பாட்டு பிரிண்ட் பண்றதுக்காக இருந்தேன். அது திருட்டு, அது திருட்டு பொருள். உன் சொந்த காசை போட்டு வாங்கிட்டு வா. அப்புறம் பாஸ்டர் ஏதாவது சொல்லுங்க, நான் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி தரேன் பாஸ்டர். அந்த பாட்டு சேவை வர கிடைக்கும். பேனு எத்தனை ஹைலைட் காண போச்சு. எங்கன்னு கேட்டா பைபிள் இருக்குன்னு ஏன் எதாவது எடுத்தீங்கன்னு கேட்டா அங்க சும்மா தான் கிடைக்குது, வீணா போயிடும். Can you see இதை நீங்க நினைக்கிறீங்க என்ன ஆஃப்டர் 2 லீப் பேன் தானே, பேப்பர் தானே, அதை கத்திர பெருசா பார்க்கிறார். சின்னதுல உண்மையா இருக்கிறவன் தான் பெருசுலயும் உண்மையா இருப்பான். ஹல்லேலூயா.